வணக்கம் நேயர்களே, இது இன்றைய பரபரப்பு. உள்ளூர் முதல் உலகம் வரை பரபரப்பான நிகழ்வுகள் உங்களுக்காக. உயிர் பயம் இல்லாம பாம்புக்கு முத்தம் கொடுத்தவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாம்புக்கு முத்தமிட்ட நபர் கடிபட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்ரோஹா பகுதியில் ஜிதேந்திர ஜீத்து என்பவர் பாம்பை கழுத்தில் சுற்றி வைத்து அதற்கு முத்தமிட்டு சாகசம் செய்தார். தொடர்ச்சியாக பாம்புக்கு நாவால் முத்தமிட்ட ஜீத்துவை பாம்பு திடீரென கடித்தது. இதனையடுத்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் தற்போது கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிகிறது. பட்டாக்கத்தியை வச்சு கேக் வெட்டினவர் கையில இப்ப விலங்கு மாட்டிட்டாங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பட்டாக்கத்தி பயன்படுத்தி கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி அதை இன்ஸ்டாவில் வீடியோவாக வெளியிட்டு கெத்து காட்ட நினைத்த இளைஞர் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். அரியப்பம்பாளையம் பகுதியில் சத்தியமங்கலத்தில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி இருசக்கர வாகனத்தின் மீது கேக்கை வைத்து நீளமான பட்டாக்கத்தியை கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ இணையத்தில் அதிகம் பரவியது. இந்நிலையில் பட்டாக்கத்தியை கொண்டு தன் நண்பர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டிய கொமாரப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த நிஷாந்த் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வெள்ளத்தில் சிக்கி தவித்த இளைஞரை போராடி மீட்டிருக்கு மீட்பு படை. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இளைஞரை தீயணைப்புத் துறையினர் மீட்ட காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. திருவனந்தபுரம் அருகே நெய்யாற்றின் கரை பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் அங்கு குளிப்பதற்காக சென்ற 5 இளைஞர்களில் ஒருவரான ஷஹபாஸ் என்ற இளைஞர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அப்போது அவர் ஆலமரத்தின் விழுதை பிடித்து உயிர் தப்பி கரையேற போராடி கொண்டிருந்த நிலையில் தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு போலீசார் அந்த இளைஞரை மீட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்துக்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம் என்பது குறித்து சர்வதேச விமானிகள் தங்களது கணிப்புகளை வெளியிட்டுள்ளனர். இதை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் எதுவும் வெளியாகவில்லை. எனினும் பைலட்டுகள் நம்ம தமிழகமாகட்டும், இந்தியாவாகட்டும், சர்வதேச அளவிலாகட்டும் என்ன காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தங்களுடைய கருத்தை பதிவு செய்து வருகிறார்கள். அதற்கு போவதற்கு முன்பாக ஒரு விமானம் பறப்பதற்கு எதெல்லாம் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அந்த காரணங்களை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு விமானம் பறக்க வேண்டுமென்றால் முதலில் தேவைப்படுவது 2 என்ஜின்கள். அந்த பவர்ஃபுல் என்ஜின்கள் ஒரு த்ரஸ்ட் கொடுக்குது. த்ரஸ்ட்னா ஒரு உந்து சக்தி அப்படின்னா அப்படியே வேகமாக போகக்கூடிய ஒரு வகையில் ஒரு பவரை கொடுக்கிறது இல்லையா என்ஜினுக்கு. அந்த என்ஜின் இந்த விமானத்துக்கு ஒரு பவர் கொடுக்குது இல்லையா, அதுதான் உந்து சக்தி, த்ரஸ்ட் என அழைக்கப்படுகிறது. விமானம் பறப்பதற்கு இந்த உந்து சக்தி மிக அவசியம். அது இருந்தால் மட்டும் போதுமா? காருங்க கூட தான் வேகமான த்ரஸ்ட் இருக்குது, அது மட்டும் பத்தாது. எப்படி ஒரு பறவை பறக்க ரக்கை தேவைப்படுகிறதோ, அதனுடைய வால் பகுதியும் மிக முக்கியமாக அமைகிறதோ, அதே போல் ஒரு விமானம் பறப்பதற்கும் ரக்கை மிக மிக அவசியம். அந்த ரக்கையானது விமானம் பறக்கும் பொழுது பெரிதாகும் பொழுது அங்கே காற்று ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் அதில் நுழைந்து பயணிக்கும் பொழுது ஒரு லிஃப்டை கொடுக்கிறது, விமானம் பறக்கிறது. விமானத்தினுடைய வால் பகுதியும் மிக முக்கிய பங்காற்றுகிறது. ஆதலால் என்ஜினுடைய த்ரஸ்ட், ரக்கை மற்றும் வால் பகுதி இது 3ம் இருந்தால்தான் விமானம் வெற்றிகரமாக பூமியிலிருந்து வானில் பறக்க முடியும். இப்பொழுது விமானிகள் கூறும் விபத்தின் காரணத்திற்கு வருவோம். சில காரணங்களை வைத்து சில கணிப்புக்கு வந்திருக்கிறார்கள்.
கணிப்பு 1, அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 என்ஜினுங்களுமே ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், செயல் இழந்திருக்கலாம். இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்? 2 உட்காரணங்கள் சொல்கிறாங்க. பறவை மோதி இருக்கலாம், எரிபொருள் கலப்படமாகி இருக்கலாம், இதனால் கூட என்ஜின் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வதேச விமானிகள் சொல்கிறாங்க. 2வது காரணம், அந்த ரெக்கை பகுதி சரியாமல் செயல்படாமல் இருந்திருக்கலாம், இதனால் அந்த லிஃப்ட்டில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது, விமானியின் பிழையாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 3 கணிப்புகளில் எது துல்லியமான கணிப்பு என்பதை நாம் ஆராய வேண்டியிருக்கும். இந்த விமான விபத்தின் வீடியோ ஆதாரங்களாக 2 வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒன்று, அந்த ஓடுபாதையில் ரன்வேயில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் காண்பிக்கிறன. விமானம் புறப்பட்டு செல்கிறது, பிறகு ஒரு கட்டடத்தின் மீது மோதி மிகப்பெரிய நெருப்பு உண்டாகிறது. இது ஒன்று. 2வது, ஒரு வீட்டின் மொட்டை மாடியிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி. அந்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். அந்த வீடியோவை நன்கு கவனித்தீர்களா? அந்த ஃப்ளைட்டு பறக்கும் பொழுது நாங்கள் வட்டமிட்டு காட்டியிருப்போம் பாருங்கள். 2 சக்கரத்திற்கு நடுவே ஒரு 2 பிளேடுகள் கொண்ட ஒரு RAT என்று அழைக்கப்படுகின்ற அந்த சிஸ்டமானது வெளியே வரும். லேசாக விமானத்தின் கீழுள்ள கதவு திறந்து விமானத்துக்கு ரைட் சைடில் இது காட்சியளிக்கும். நன்கு பார்த்தீர்களாயின் உங்களுக்கு அது சின்ன நிழல் போல் தெரியும். கதவு திறந்து அது வெளியே வந்திருக்கும். இதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு சிறிய ரக ஜெனரேட்டரை போல் வேலை செய்யும். இது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, விமானத்துக்குள்ளே இருக்க எலக்ட்ரிசிட்டி, இந்த கரண்ட் முழுவதும் கட் ஆகிவிட்டால், விமானத்தில் எதுவுமே வேலை செய்யலை, என்ஜினும் வேலை செய்யலை, உள்ளுக்குள்ளே இருக்க பேட்டரிகளும் வேலை செய்யவில்லை என்றால் கடைசி கட்டமாக இது வெளியே வரும். அது இந்த விபத்துக்குள்ளான விமானத்தில் வெளியே வந்திருப்பது நமக்கு தெரிகிறது. இந்த ராட் சிஸ்டம் வெளியே வரும் காரணத்தினால் தற்காலிக மின்சாரம் விமானத்திற்கு கிடைக்கும். இது வெளியே வர அடிப்படை காரணம் 3ஆக இருக்கலாம். என்ஜின் செயல் இழந்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஆகியிருந்தாலோ, அல்லது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டி கட் ஆகியிருந்தாலோ இந்த ராட் சிஸ்டமானது வெளியே வந்துவிடும். விமானத்தின் வீடியோ காட்சிகளில் அந்த ராட் சிஸ்டம் வெளியாவதை பார்த்து விட்டோம், கண்களால் பார்த்து விட்டோம், காதால் கேட்டு விடுவோமா? அதனுடைய ஆடியோ தெளிவாக இல்லை என்றாலும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். கேட்டீர்களா? அந்த ஆடியோ எப்படி இருந்தது? சாதாரண விமானம் பறக்கும் பொழுது நாம் கேட்கும் சத்தத்தை போல் இருந்ததா, அல்லது நம்ம வீடியோக்களில் 2ஆம் உலகப் போரின் போது ப்ரப்பல்லர் விமானங்கள் பறக்குமே அந்த சத்தம் போல் இருந்ததா? அங்கே உங்களுக்கு ஒரு ப்ரப்பல்லர் சத்தம் கேட்டதா? அதன் காரணம் என்ன அப்படின்னா, என்ஜின் செயல் இழந்து அந்த ப்ரப்பல்லர் சுத்துகிறது இல்லையா, அந்த 2 பிளேடுகளை கொண்டது, அதனுடைய சத்தம்தான் இது என்று பயிற்சி பெற்ற விமானிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். இந்த ராட் சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டதன் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பயணிகள் விமானம் சராசரியாக சுமார் 12 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும். அப்படி பறக்கும்போது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த 2 ட்வின் பிளேடுகள் வெளியே வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் ஃப்ளைட்டுக்கு மின்சாரம் கிடைக்கும். இந்த மின்சாரத்தால் என்ன பயன் அப்படின்னா, பைலட்டுகள் முன்னாடி இருக்க கம்ப்யூட்டர்கள் வேலை செய்யும். அவசர அழைப்பை பைலட் மேற்கொள்ள முடியும், தகவல்லாம் சொல்ல முடியும், இந்த மாதிரி ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பிறகு அந்த 12 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து ஆளில்லாத கிரவுண்ட் எங்கன்னு பார்த்து ஓரளவு விமானத்தை பத்திரமாக தரையிறக்க ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுக்கிறது இந்த சிஸ்டம், அந்த மின்சாரத்தை கொடுத்து. ஆனால் இந்த விபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர் உயரத்திற்கு கூட விமானம் பறக்கவில்லை. டேக் ஆஃப் ஆக முயற்சிக்கிறது, அப்படியே வந்து ஒரு பில்டிங்கில் இடிக்கிறது. இதனால் ராட் சிஸ்டம் வெளியே வந்தும் எந்த பலனும் இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த விமான விபத்தில் 2 முக்கிய சாட்சிகள். ஒன்று, உயிர் பிழைத்த ஒருவர், 40 வயதாகிறது, திரு ரமேஷ். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விமானத்திலேருந்து ஒரு சில அடிபட்டு அவரை வெளியே வந்துட்டார் பத்திரமாக. மருத்துவமனையில் அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சத்தம் கேட்டது, லைட்டெல்லாம் ஃப்ளிக்கர் ஆச்சு, அதாவது ஆஃப் ஆகி எரிஞ்சுது அப்படின்னு சொல்லி. சர்வதேச விமானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளிக்கரிங்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருந்திருக்கிறது, அந்த ராட் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்கிறாங்க. சாட்சி 2, பைலட் பேசிய கடைசி வார்த்தை. பைலட் மேடே
த்ரஸ்ட் நாட் அச்சீவ்ட் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. த்ரஸ்ட் கிடைக்கவில்லை, அவசர கால அழைப்பு கொடுத்திருக்காரு. அந்த த்ரஸ்ட், அந்த உந்து சக்தி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். உந்து சக்தி எப்படி கிடைக்கும்? என்ஜின் கிட்ட இருந்து கிடைக்கும். ட்வின் என்ஜின் ஃப்ளைட்டில் 2 என்ஜின்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று செயல் இழந்தால் ஒன்றை வைத்து தப்பித்து கொள்ளலாம். ஆனால் 2மே செயல் இழந்த காரணத்தினால் பறப்பதற்கான உந்து சக்தியை அந்த என்ஜின் கொடுக்கவில்லை. ஸ்பீட், அந்த த்ரஸ்ட் இல்லை என்பதே அவர் குறிப்பிடுகிறார். இதனால் என்ஜின் ஃபெயிலியர் காரணமாக இருக்குமோ என்று நமக்கு எண்ண தோன்றுகிறது என்றும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இந்த தகவல்கள் நமக்கு ஒரு தெளிவை தருகின்றன. ஆனால் 2 இன்ஜின்களும் ஃபெயிலியராக காரணம் என்ன, அதை இதுவரை நம்மால் யூகிக்க முடியவில்லை என்று சர்வதேச நிபுணத்துவம் மிக்க விமானிகள் தெரிவிக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ தகவல் வந்தால்தான் தெரியும். என்ஜின் ஃபெயிலியருக்கு காரணம் பறவை அடிபட்டதா என்றால், ரன்வேல அடிபட்டு விழுந்த பறவையை பார்க்க முடியவில்லை. அந்த ரன்வேக்கும் விமான விபத்து நடந்த இடத்திற்கும் சுமார் 2 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. பறவையின் உடலை கண்டெடுக்கவில்லை. இதனால் அந்த சாத்தியக்கூறு குறைவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எரிபொருள் கலப்படம் ஏதாவது காரணமா என்றால் அதில் ஒரு தெளிவு இல்லை. எனினும் 2 என்ஜின்கள் ஃபெயிலியர் ஆனதால் தான் விமான விபத்து ஏற்பட்டதா? அப்படி இருக்குமாயின் 2 விமான என்ஜின்கள் ஃபெயிலியர் ஆனதற்கான காரணம் என்ன என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் வரை நாம் காத்திருக்க வேண்டி இருக்கும். பைக் நிறுத்துறதுல ஏற்பட்ட தகராறுல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீடு புகுந்து தந்தை மகனை சரமாரியா தாக்கின காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சென்னை அடுத்த திருவேற்காட்டில் வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதால் ஏற்பட்ட தகராறில் இறைச்சி கடைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காடுவெட்டியைச் சேர்ந்த மஹபூப் பாட்ஷா என்பவர் அதே பகுதியில் இறைச்சி கடை நடத்தி வருகிறார். எனவே கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தங்களது இருசக்கர வாகனங்களை அருகில் உள்ள வீட்டின் முன்பு நிறுத்தியதாக தெரிகிறது. இதனால் பக்கத்து வீட்டுக்காரர்களான 5 பேர் மஹபூப் பாட்ஷா மற்றும் அவரது மகனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பாட்ஷாவுக்கு மூக்கு தண்டு உடைந்தது, மகனுக்கு காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து திருவேற்காடு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்ணிடம் செயின் பறித்த நபரை பிடிச்சு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் அருகே பெண்ணிடம் தங்கச்செயினை பறித்த இளைஞரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். பெரியேரி கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்செயினை இளைஞர் ஒருவர் பறித்துள்ளார். அப்போது அப்பெண் கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் அந்த இளைஞரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அந்த இளைஞர் கீழ்பெண்ணாத்தூரைச் சேர்ந்த 22 வயது சக்தி என்பதும் பல வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார் என்பதும் தெரிய வந்தது. போதையில் லாரி ஓட்டுநரை சரமாரியா தாக்கிய 2 பேரை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறில் போதையில் லாரி ஓட்டுநரை பீர் பாட்டிலால் தாக்கிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். லாரி ஓட்டுநரான மூர்த்தி என்பவர் மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு மார்க்கெட் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு மது அருந்த சென்றுள்ளார். அப்போது அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த அஷ்ரப், பர்கத்துல்லா ஆகியோருக்கும் மூர்த்திக்கும் தகராறு ஏற்பட்டது. இதில் மூர்த்தி மீது அஷ்ரப்பும் பர்கத்துல்லாவும் பீர் பாட்டிலால் தாக்கியதில் மூர்த்தி படுகாயமடைந்தார். உடனடியாக
உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூர்த்தி கொடுத்த புகாரின் பேரில் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். டூரிஸ்ட் பணக்கட்டு வச்சிருக்க அதை குரங்கு பிடுங்கி காத்துல வீசின வீடியோ வேகமா பரவிட்டு இருக்கு. கொடைக்கானல் குணா குகையில் சுற்றுலா பயணியின் 500 ரூபாய் பணக்கட்டை எடுத்து ஓடிய குரங்கு ஒவ்வொரு நோட்டாக வீசிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அழகும் ஆபத்தும் நிறைந்து காணப்படும் குணா குகையில் குரங்குகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தி தொந்தரவு செய்து வரும் குரங்குகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கார்ல ரொம்ப ஆபத்தான முறையில் டிராவல் பண்ண 2 பேரை போலீஸ் மடக்கி கைது பண்ணியிருக்கு. நாங்குநேரி டோல்கேட் அருகே கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் ஓடும் காரின் மீது அமர்ந்தும் கதவை திறந்து பக்கவாட்டிலும் ஆபத்தான முறையில் 2 பேர் பயணித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் நாங்குநேரி போலீசார் இது தொடர்பாக 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரபு, இசக்கிராஜ் ஆகிய இருவரை நாங்குநேரி போலீசார் கைது செய்தனர். மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். டோல்கேட்டில் விசிகாவினர் தகராறில் ஈடுபட்டு பேரிகார்டை உடைத்ததாக புகார் எழுந்துள்ளது. நாகர்கோவில் அருகே திருப்பதி சாரம் டோல்கேட் ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டு பேரிகார்டை சேதப்படுத்திய விசிக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டோல்கேட்டில் முதல் பூத்தில் உள்ள சர்வர் வேலை செய்யாததால் விசிகாவினர் வந்த காரை அங்கு பணியில் இருந்த ஊழியர் ஆகாஷ் 2வது பூத் வழியாக செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் டோல்கேட் ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்டு பேரிகார்டை உடைத்துள்ளனர். இதனால் விசிகாவின் நாகர்கோவில் மாநகர மாவட்ட செயலாளர் லியாக்கத் அலி உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மனைவியை கொன்று தற்கொலைன்னு நாடகமாடினதா கணவரை போலீஸ் கைது பண்ணியிருக்கு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை என நாடகமாடிய கணவன் கைது செய்யப்பட்டார். சின்ன கோவிலாங்குளத்தில் முத்துப்பாண்டி என்பவரின் மனைவி முத்துமாரி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. இதனிடையே பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் கணவர் முத்துப்பாண்டியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை தலையணையால் அழுத்தி கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து போலீசார் முத்துப்பாண்டியை கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரையில் சிகிச்சைக்கான கட்டணத்தை செலுத்தவில்லை என கூறி இறந்தவர் உடலை மருத்துவமனை வழங்காததால் உறவினர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரையில் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தவரின் உடலை தர பணம் கேட்டதாக மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் அரசரடி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிகிச்சைக்கான முழு தொகையையும் செலுத்தினால் மட்டுமே உடலை தருவோம் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இறந்தவரின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு இறுதிச் சடங்கு செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பணம் எதுவும் பெறாமல் மருத்துவமனை நிர்வாகம் உடலை ஒப்படைத்தது.